ஃப்ரெஷ்லி இன் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி தாங்க. பிரியாணியில் என்னென்ன பிரியாணி சாப்பிட்ருப்போம்? சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், எக், வெஜிடபிள் இப்படி தான் சாப்பிட்ருப்போம். பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொத்துக்கறியில் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோங்க. ஆமாங்க, மட்டன் கொத்துக்கறி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரை நல்லா ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கீமா பிரியாணி பண்ணுறதுக்கு நான் குக்கரை ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், ஒரு அன்னாசி முக்கு, ஒரு 8 கிராம்பு, 3 பட்டை, ஒரு 5 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்க விடுங்க பிரியாணிக்கு, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒரு 4 தக்காளி நார்மல் சைஸில் எடுத்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு இது நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா மேஷியாக வரும். ஸோ தக்காளி மேஷியாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நம்ம தனியாத்தூள் சேர்த்துப்போம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரா ஸ்மெல் போகட்டும், அதாவது அந்த பச்சை வாசனை போகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அப்படியே. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு தடவை இப்போ நான் 1 கப் ஃபுல்லாக கொத்தமல்லி, 1 கப் ஃபுல்லாக புதினா தலையை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ கொத்தமல்லி புதினா பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். ஸோ இப்போ நான் 1 கப் ஃபுல்லாக புதினாவும் 1 கப் ஃபுல்லாக கொத்தமல்லி தலையும் எடுத்திருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம மட்டன் கீமாவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கறியை ரொம்ப கொத்த சொல்லி வாங்கிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு கொத்துனா போதும். ஓகேங்களா? ரொம்ப கொத்த சொல்லி வாங்கிக்காதீங்க. இந்த மாதிரி பீசஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டன் கீமாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் அரிசிக்கு நான் எல்லா மீட்டையும் கறியும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கறியை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக இந்த கீமா கறியில் நல்லா கோட் ஆகணும். ஓகேங்களா?
ஸோ நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இந்த கீமாவை மசாலாவில் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 minutes to 10 minutes வரைக்கும் அதை அப்படியே விடுங்க. ஓகேங்களா? ஸோ 5 minutes to 10 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து கீமா போட்டு ஒரு 10 minutes ஆச்சு. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்த்துக்கல. அந்த மட்டனே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு. நம்ம போடும்போது கறி எப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள், இப்போ எப்படி கொஞ்சம் உதிராக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 10 minutes முடிஞ்சிருச்சு. மசாலாவில் நல்லா கோட்டாகி அதுவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம இதில் வேறு எதுவுமே இதுக்கப்புறம் சேர்க்க போகிறதில்ல நம்ம. ஸோ இப்போ இதை வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுக்கலாம். அதிகமாக விசில் விடாதீங்க. கரெக்டாக 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க போதும். இப்போ நம்ம 4 விசில் வரட்டும். நான் வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுருக்கேன். நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் 4 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் கீமா வந்து நல்லா வெந்துருச்சு. உடையில கறி கொல கொலன்னு ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ மறுபடியும் அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது மீதி வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து 4.5 5 டம்ளர் தண்ணி வரைக்கும் தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 4.25 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்கனவே 2 டம்ளர் சேர்த்துட்டோம். இப்போ மீதி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. நான் வந்து ஃப்ளேம் ஹையாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து பிரியாணியை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விடாமல் குக்கர்லேயே எப்படி தம் விட்டு எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ரைஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. ரைஸோட அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம குக்கரோட லிட்டு போட வேண்டாம். ஒரு நார்மலான ஒரு கடாய் லிட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். ஒரு 10 minutes வேண்டாம், ஒரு 8 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக 7 minutes ஆயிருக்கு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரைஸ் எப்படி கொதிக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து ரைஸ் உடஞ்சிரும். ஸோ நம்ம பார்த்து இப்படி மெல்லமாக திருப்பி விடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, கொத்துக்கறியில் வந்து எப்படி பிரியாணி செஞ்சால் உடஞ்சிராதா கறி அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப கறி கொத்தி வாங்கிக்க கூடாதுன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. பீசஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து இப்படி லைட்டாக மட்டும் இது பண்ணி விடுங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்போ எகைன் வந்து ஒரு 2 minutes நம்ம வந்து லிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எகைன் ஒரு 2 minutes இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 minutes ஆகிடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், திரும்பவும் ரைஸை வந்து மெதுவாக இப்படி கிளறி விடுங்க. ரொம்ப கிளறாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், நான் கிளறினதுலேயே ரைஸ் உடையில, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி என்ன பண்ணுங்கள், லைட்டாக இப்படி கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், மட்டன் கீமா கறி பாருங்கள் அப்படியே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் அப்படியே அந்தந்த ஒரு பைட் வரும். கறி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப கிளறாதீங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவுக்கு சமமாயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி. ஓகேங்களா? ரொம்ப வந்து தண்ணி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மறுபடியும் மெதுவாக நான் வந்து கிளறி விடுறேன். அந்த நெய்யெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்காக. இங்கே பாருங்கள், நான் கிளறதை பாருங்கள், அதே மாதிரி கிளறுங்க. ரைஸ் உடஞ்சிரும் இல்லை அப்படின்னா. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு, ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கொத்தமல்லியும் லைட்டாக புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போது மேலே வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மெல்லமாக கிளறி விட்டுருங்க. ரைஸ் கீழே வந்து மசாலாவோடு ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக இப்படி கிளறி விட்டுருங்க. தண்ணி பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் விட போகிறோம். குக்கர்லேயே விசில் விடாமல் தம் பிரியாணி. இப்போ நான் ஃப்ளேமை பாருங்கள் ஃபுல்லாக லோ பண்ணிட்டேன். லிட் போட்டுக்கலாம். லிட் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் வைங்க. விசில் வரக்கூடாது. 7 மினிட்ஸ் மட்டும் இது தம்மிலேயே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் 7 மினிட்ஸ் ஆனதும் விசில் வரலை. நான் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு 1 மினிட்லேயே நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ பெருசாக வந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே பிரியாணியை விட்டிங்கன்னா சாதம் உடஞ்சி குழஞ்சிரும். ஸோ இது தம் பிரியாணி, ப்ரெஷர் குக்கரில் தம் பிரியாணி தான் ஸோ நம்ம பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோவா வந்து ப்ரெஷர் இல்லை. இப்போ நான் வந்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போவும் சொல்கிற மாதிரி ப்ரெஷரை இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. ரொம்ப நேரம் ப்ரெஷர் குக்கர்லேயே வைக்காதீங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. பாருங்கள், மசாலா எல்லாமே கலந்துருச்சு. அந்த கீமா எல்லாம் அங்கங்கே உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து உடஞ்சிருக்காது உங்களுக்கு மட்டனு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெந்தய சாதத்துக்கு சொன்ன மாதிரி ஓரத்தில் மட்டும் கிளறிக்கோங்க, சென்டரில் கிளறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம கீமா பிரியாணி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ வாங்க இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பீசஸ்ஸு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஆக்சுவலி பீஸ் வந்து நல்லாவே இருக்குது. உடஞ்சி சாதத்தோடு சேர்த்து குழஞ்சி போகலை. அவ்வளோ நல்லா இருக்குங்க பிரியாணி. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சிக்கன், மட்டன், எக் பிரியாணி மாதிரியே கிடையாது. இது ஒரு வேறு மாதிரியான டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை செய்ய சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்குங்க. எங்கள் வீட்டு மாட்டுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.